அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாசத்துல இன்னும் கூடுதலான சிறப்புகளையும், பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முஹர்ரம் 9, 10 ஆஷூரா நாள்ல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்கள தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்று மக்ரிப்ல இருந்து நாளை மக்ரிப் வரைக்கும், அதாவது ஆஷூரா தினம் முடிவதற்குள்ள ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சூறாவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சூறாவ எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். ஒரு தடவ ஓதுனா கூட நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூறாவ இந்த ஆஷூரா தினத்துல இன்று மக்ரிப் தொடங்குது. இந்த மக்ரிப்ல இருந்து நாளை மக்ரிபுக்குள்ள நீங்க 1000 தடவ நீங்க நியத்து வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எது வருஷ கணக்குல நிறைவேறாம இருக்குதோ, அந்த தேவைகளுக்காக நீங்க இத நியத்து வைக்கலாம். பெரிய தேவைக்காக நீங்க நியத்து வச்சுருங்க. அதாவது, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும். இந்த வருஷத்துல ஒரு வேலை கிடைக்கணும். இந்த வருஷத்துல வியாபாரம் செழிக்கணும். ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வாழ்க்கையில நல்ல மாறுதல்கள் ஏற்படணும். கடன்லருந்து வெளியேறணும். பிரச்சனையிலிருந்து வெளியேறணும். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய நியத்த வச்சுக்கிட்டு, நீங்க இன்று மக்ரிப்லேருந்து நாளை மக்ரிபுக்குள்ள இந்த நியத்த முடிக்கணும். அதாவது 1000 தடவ இருக்கு இல்லையா? அத நீங்க ஒரு இருப்புல ஓதுனாலும் சரி, அல்லது நீங்க பிரிச்சு பிரிச்சு ஓதிக்கிட்டாலும் சரி, நீங்க நியத்து வச்சுட்டு நல்லபடியா நாளைக்கு மக்ரிபுக்குள்ள முடிச்சிருங்க. ஒரு தொழுகைக்கு பிறகு கூட நீங்க 200 முறை ஓதி கூட நீங்க இத முடிச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அது சூரா என்ன சூரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் சூரா இஹ்லாஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிமையான ஒரு குட்டி சூறா தான். இந்த சூறாவ இந்த ஆஷூரா தினத்தன்று நம்ம 1000 முறை ஓதி முடிக்கணும். இன்னும் சிறந்த ஒரு தொழுகை இருக்கு இல்லையா? நாளைக்கு ஆஷூரா தினத்தில காலை பொழுதுல செய்யக்கூடிய அந்த தொழுக, அதையும் நம்ம தொழுது, இன்னும் ஆஷூரா தினத்தில தர்மம் செய்து, இன்னும் ஆஷூரா தினத்தில மன்னிப்பையும் நம்ம கேட்டா, அல்லாஹ்வினுடைய அருளையும், ரஹ்மத்தையும் நம்ம அள்ளிச் செல்லலாம். அவனுக்கு பிரியமானவங்க நம்மளா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம ஒரு நோன்பாளியா இருக்கணும். காலையில தொழுகணும். ஆஷுரா தொழுகை. அத பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சூர இஹ்லாஸ 1000 முறை ஓதி முடிக்கணும். அடுத்தது சதக்கா செய்யணும். கண்டிப்பா இத செய்யணும். உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்காவது அவங்களுடைய தேவைகள நீங்க நிறைவேத்துங்க அல்லது தாராளமா செலவு செய்யுங்க. அடுத்தது இந்த நாள்ல மன்னிப்பு அதிகமா கேளுங்க. அடுத்தது உங்களோட ஆசைகளையும், விருப்பங்களையும் கேளுங்க. கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த ஆஷூராவினுடைய மக்ரீப் முடியறதுக்குள்ள அத நிறைவேத்தி தருவான். இது ரொம்ப எளிமையான அமல். இத யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றது. நீங்க நெனச்சத உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நடத்தி தருவான். அது ரொம்ப பெரிய காரியமா இருந்தாலும் சரி, இந்த சூறாவ நியத்து வைங்க. ஏன்னா, இந்த சூறாவ 3 தடவ ஓதுனாலே முழு குர்ஆன் ஓதிய நன்மை. நம்ம 10 தடவ ஓதுனா சொர்க்கத்துல ஒரு வீடு. 200 தடவ ஓதுனா எந்த தேவைய கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். இன்னும் 1000 முறை இந்த சூறாவ நம்ம நியத்து வச்சா எண்ணிலடங்காத நன்மையும் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கும். நல்ல மாற்றத்தோட, நல்ல மகிழ்ச்சியா, சந்தோஷமா இந்த வருஷத்துல நம்ம வாழலாம். கண்டிப்பா இந்த சூறா ஓதுங்க. ஈமானும் நமக்கு அதிகரிக்கும். இதனால இந்த வருஷம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஈமான் அதிகரிக்குதோ, அவங்களோட வாழ்க்கைய அல்லாஹ் ரொம்ப சீரும் சிறப்புமா தான் வச்சிருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில சொல்லக்கூடிய எல்லா அமல்களையுமே நீங்க கண்டிப்பா தயங்காம, மறக்காம செய்யுங்க. வேலையெல்லாம் இந்த 2 நாளைக்கு தூக்கி போட்டுருங்க. எல்லா அமலையுமே செய்யுங்க. இந்த மாதிரி சிறந்த நாட்கள நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட அடுத்து வரக்கூடிய ஒரு வருட வாழ்க்கை இருக்கு. அதனால இந்த மாரி சிறந்த நேரம், சிறந்த நாட்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அமல்கள கொண்டு தான் அலங்கரிக்கணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்துவான். எனவே இந்த அமல்களை எல்லாம் முடிச்சுட்டு கட்டாயம் துஆ செய்யுங்க. அதுவும் ஒரு சதக்கா தான். இந்த நாள்ல நிச்சயம் நீங்க மத்தவங்களுக்காக துஆ செய்யணும். துஆ செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. எல்லா மக்களையும் உங்களோட துஆவுல சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்ன்னு போட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆமீனாக்கி தருவான். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா கையில வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல இருக்கு. ஏராளமான வஜீஃபா இருக்கு. எல்லா தேவைகளுக்கும் வஜீஃபா இருக்கு. தமிழ்ல தான் இருக்கு. மேலும் இந்த சிறந்த நாட்கள்ல துஆ கேட்கக்கூடிய முறை இதுல இருக்கு.
எங்களுக்கு துவா கேட்க தெரியாது. இன்னும் எப்படி ஆரம்பிச்சு, எப்படி முடிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து எப்படி கேட்கறதுன்னு தெரியாது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப் வாங்குனவங்க அதில இருக்கும். அத நீங்க உட்கார்ந்து ஒரு குழுவாகவோ அல்லது தனியாகவோ நீங்க ஓதி அல்லாஹ்விடத்தில துவா கேட்கலாம். இல்ல இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத சியக்கா தூள், இன்னும் நலங்கு மாவு, இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் கிடைக்கும். அது மட்டுமல்ல, முடிய பத்தி கவலையே படாம இருக்கலாம். அந்த அளவுக்கு முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய பாரம்பரியமான மூலிகை நம்மகிட்ட கிடைக்கும். இத ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 வேள கூட தேய்க்கலாம். தொடர்ந்து 3 மாதங்கள் இத தேய்ச்சுட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எந்த ஹேர் ஆயிலையும் பிடிக்காது. அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற அளவுக்கு நல்ல பலனுள்ளதா இருக்கும். இந்த மூலிகை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட தமிழ் குரான் இருக்கு, தர்ஜுமா குரான் இருக்கு, அரபிக் குரான் இருக்கு. குரான் வெரைட்டில எது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.